Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 126. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பெல்லு பாமஸ் கைக்கு மேல தூக்கிட்டு போய் பயங்கரமா பிளாஸ்ட் ஆச்சுல்ல. அத பார்த்துட்டு அத்தனை பேருமே ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல மனுஷன் அவ கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டாரு. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அது மேல அவ்வளவு ஹைட்ல பிளாஸ்ட் ஆனதுக்கே கீழே இருக்க பில்டிங்கோட கண்ணாடி சில பார்ட்ஸ் எல்லாம் பிச்சுக்கும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பில்டிங்லயே டாப் எல்லாம் பிச்சுக்குதுன்னா மனுஷங்களை சொல்லவா வேணும். எல்லாம் ஒரு செகண்ட் அந்த பாமோட ஃபோர்ஸுக்கு திருச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாம தான் அந்த மூதேவி ரெடி பண்ணி வச்சிருக்கான். 5 கிலோமீட்டர் இல்லாம மொத்த அலபாஸ்டாவே காலியா இருக்கும் போல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இடம் முழுக்க டஸ்ட் ஃபார்ம் ஆகி ஆப்போசிட்ல யார் இருக்காங்க என்னன்னு கூட தெரியாம இருந்துச்சுல. இந்த பாம் பிளாஸ்ட் ஆன ஃபோர்ஸுக்கு அங்க இருந்த டஸ்ட் எல்லாமே அப்படியே விலகிருச்சு. என்ன விவிக்கு பெல்லு செத்து போனாதான் ரொம்ப கஷ்டமா போயிடும். அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு நம்ம சாகத்தான் போறோம்னு. அதனாலதான் அவ புலம்பிட்டு இருக்கும்போது அவரு பாட்டுக்கு பேசிட்டு அந்த பாம தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. பழைய விஷயத்தெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்து தேம்பி தேம்பி அழுவா. இங்க நம்மளுக்கு எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. இவரு தாண்டா சன் ஆஃப் கன்னு, இந்த கண்ட்ரியை காப்பாத்த அவர் உயிரியே தியாகம் பண்ணிருக்காரு, கிரேட் மேன் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு செகண்ட் மிரண்டு போய் பாப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ரெபல் ஆர்மியை ராயல் ஆர்மியை காட்டுறாங்க. பாம் பிளாஸ்ட் ஆனல் அப்படியே திருச்சிட்டானுங்க போல. அதனால பொறுமையா தட்டு தடுமாறி எந்திரிப்பானுங்களா. அப்போ ஒருத்தன் கத்திய மேல தூக்குவான். உடனே டஷிக்கு வேண்டாம் வேண்டான்னு ஸ்டாப் பண்ண போவா. உடனே மெரைன்ஸ் எல்லாம் வேண்டான்னு அவளை போய் தடுப்பாங்க. ஏன்னா இப்ப அவனுக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கானுன்னே தெரியல. அங்க இருக்க மொத்த பேருமே கத்திய தூக்கிட்டு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து அப்படியே மிரண்டுருவா. அப்போ ஸ்மோக்கர் சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். அவன் என்ன சொல்லியிருப்பான், இந்த கண்ட்ரிக்கு என்ன ஆகுது ஏதாகுதுன்னு கூடவே இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வான்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் இது பழைய அலபாஸ்டாவா இருக்க வாய்ப்பே இல்ல. இந்த விஷயம் வரலாற்றுல எழுதப்படும் வேற சொல்லியிருப்பான். பார்க்கும்போது தான் புரியுது எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குன்னு. இதுல இன்னொரு மோசமான கேடுகட்ட விஷயம் என்னன்னா, இன்னுமே சண்டை முடியல. மறுபடியும் எந்திரிச்சு சண்டை தான் போட்டுட்டு இருப்பானுங்க. அவ்வளவு நேரம் சண்டை போட்டுமே எனர்ஜி டவுன் ஆகாம அவ்வளவு வெறித்தனமா சண்டை போடுவானுங்க. அஷிகிக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக எல்லாம் இப்படி சண்டை போடுறாங்கன்னு. நம்ம ஆளுகளும் அப்படியே வாயை பழந்துட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் சண்டையை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு ஒரு சவுண்ட். யாரான்ட்டு மேல பார்த்தா நம்ம விவி தான். அந்த இடத்துல நின்னு பார்த்தா எல்லாம் கிளீனா தெரியும்ல. அதனால கத்திட்டு கிடப்பான். இவளால மத்தவங்க சண்டை போட பார்க்க முடியும். ஆனா கத்துனா சத்தம் போய் கேட்காது இல்ல. இருந்தாலுமே கத்து கத்துன்னு கத்திட்டு இருப்பா. சண்டை போடாதீங்க போடாதீங்கன்னு. பாவம் அவளும் எவ்வளவுதான் போராடுவா. இல்ல வேற இந்த கிளாக் டவரோட உச்சியில ஓரத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. கொஞ்சம் எமோஷன் ஆகி ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சானா போதும் ஆள் காலி. இப்படி என்னதான் அவ கத்துன்னு கத்துனாலுமே யாருக்கும் கேட்கல. இடாம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. அதை பார்க்கும்போது விவிக்கே அழுக வரும். இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு. உடனே கூட இருக்க எல்லாத்தையும் ஏன்டா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க, ஏன் சும்மா நிக்கிறீங்க, போங்க அந்த ரெபலியன்ஸ் அடிச்சு உதைச்சு மிதிச்சாச்சு இந்த சண்டையை ஸ்டாப் பண்ணுங்க, நிறைய பேர் சாகிறத நம்ம தடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவா. இங்க விவி கேப் விடாம கத்திட்டே தான் இருப்பா. ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, ப்ளீஸ் சண்டை போடாதீங்கன்னு. அப்ப அவ கண்ணுல அப்படி ஒரு வெறி. இன்னும் கொஞ்ச நேரம் கத்தனா போதும் தொண்டை போயிரும் போல. அந்த அளவுக்கு தொண்டைகளியே கத்துவா. இங்க அந்த அண்டர் கிரவுண்ட் மார்ச்சுரி டெம்பிள காட்டுறாங்க. இது இடியுது 3-4 எபிசோட இடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. கம்ப்ளீட்டா இடிஞ்ச பாடு இல்ல. இவளும் தூங்கிட்டே தான் இருக்கா, எந்திரிச்ச பாடு இல்ல. அப்படி கொஞ்சம் பலமா விழுந்துருச்சு போல. எங்க crocodile செம ஹாப்பியா இருப்பான். ஃபைனலா நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, இனிமேட் இந்த கண்ட்ரி எனக்கு தான் சொந்தம்னு டயலாகா அடிச்சிட்டு இருப்பான். லூஃபி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் மயக்கத்துல இருக்கான். அட உடம்பு பூரா பாய்சன் பரவிருச்சு. சோ பயலால அசைய முடியல. மொத்தத்துல crocodileோட கனவு நிறைவேறிடுச்சு. இனிமேட் இந்த கண்ட்ரி எனக்கு தான்டா சொந்தம்னு கத்திட்டு கிடப்பான். அப்ப லூஃபி மனசுக்குள்ள நான் கண்டிப்பா இங்க சாக கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாச்சும் நான் காப்பாத்தி ஆகணும்னு வெறியோட கத்திட்டு இருப்பான். இங்க பில்டிங் இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும். அந்த டைம் crocodileக்கு பின்னாடி யாரோ எந்திரிக்கிற சவுண்ட். யாரான்னு பார்த்தா நம்ம லூஃபி தான். அப்படியே முடியாம மூச்சு அடக்க முக்கிட்டு நிப்பான். அவன் அப்படி பார்த்தவனே பத்திக்கிட்டு வரும். மறுபடியும் நீ எந்திரிச்சிட்டியான்னு. கிங்குக்கெல்லாம் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். ஏன்னா இந்த பயலுக்குள்ள இவ்வளவு வில் பவர் இருக்கான்னு. நம்மளால முடியல, ஆனா முக்கிக்கிட்டே என்னெல்லாம் உன்னால தோக்கடிக்க முடியாதான்னு கெத்தா சொல்லுவான். crocodileக்கு காண்டாகத்தான் செய்யும். ஆனா அவன் தான் இப்ப தொங்கி போய் இருக்கானே. என்னப்பா தம்பி பேசுற அளவுக்கு வந்துட்டிய, பரவாயில்லையே. சரி எவ்வளவு புலம்ப முடியுமோ நல்லா புலம்பு, என்ன சாக போற, கடைசியா ஏதாச்சும் பேசணும்னு தோணத்தானே செய்யும் அப்படின்ட்டு நக்கல் பண்ணிட்டே வருவான். அப்ப நம்மால பேக் ஷாட்ல காட்டுறாங்க. உடம்பு பூரா பயங்கரமா ரத்தம். அந்த நிலைமையிலையும் நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன், அதனால இந்த இடத்துல எல்லாம் நான் சாக மாட்டேன்டா கொய்யாலமா. crocodileக்கு கொலை காண்டாவும். ஆனாலுமே அதை வெளியே காட்டிக்காம, தம்பி நான் சொல்றத நல்லா கேளு, இந்த கடலை முழுசா தெரிஞ்சுக்கிட்டவன் மட்டும்தான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆக முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேனே, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இப்படி கடல்ல சுத்திட்டு தெரிஞ்சானுங்க. ஏன் இப்பவும் திரியறானுங்க. எல்லாருமே அந்த மாதிரி ஆயிட முடியுமா? காக்கா பயல. முதல்ல அதுக்கு கடலை பத்தி தெரிஞ்சுக்கணும்டா வெண்ணன்னு சும்மா பிச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண வேகமா வருவான். அப்ப என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் கிவ் அப் பண்ணிக்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ எல்லாம் உயிரோட வாழ முடியும்னு அந்த கொக்கியை வச்சு வேகமா அட்டாக் பண்ணுவான். நம்மால அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு காலை வச்சு அவன் கையை லாக் பண்ணி இந்த கொக்கிய தரையில வச்சு ஒரே அடி அப்படியே திருச்சிரும். அவனோட ஃபேவரட் கொக்கி அதையே நம்மால திருக்க விட்டுட்டான்ல, அவ்வளவுதான். crocodileக்கெல்லாம் கொலை காண்டாவும். பாப்போம் இதுக்கப்புறம் எப்படி சிரிக்கிறான்னு. அந்த டைம் லூஃபியோட கண்ணை பார்க்கணுமே. அப்படியே வெறித்தனமா லுக் விட்டு, என்னால உன்னை
உன்னை தோக்கடிக்க முடியும்டா வெண்ணன்னு கேத்தா சொல்றதோட அதுக்கப்புறம் பயங்கர வெறியாயி ஐயா சும்மா வேற லெவல்ல பின்னாடி இழுத்து ஒரே அடி. இதுக்கு முன்னாடி அடி எல்லாம் மூஞ்சில, ஆனா இந்த டைம் வயித்துல வழக்கம் போல வாய் வழியா ரத்தம் தெரிக்கும். அடுத்த ஷாட்டே மூஞ்சில தான். அதுக்கப்புறமும் விடல, ஏன்னா கேப் விட்டா மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இழிச்சுக்கிட்டு ஏதாச்சும் டைலாக் பேசி வில்லத்தனமா ஏதாச்சும் வில்லத்தனம் பண்ணுவான். அதனால பிளைங்லயே வச்சு வாயோட ஒரு அடி. குரோக்கோடைலுக்கெல்லாம் அப்படியே கேர் ஆயிரும். அந்த இடம் அவ்வளவு இடிஞ்சு விழுது. ஆனாலுமே கேப் விடாம தவன்னு துவச்சு எடுப்பான். குரோக்கோடைலுக்கே ஒரு செகண்ட் ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா இவன் லூஃபியை அட்டாக் பண்ணது அந்த ஸ்கார்பியன் பாய்சனை வச்சு. அது கண்டிப்பா ஒர்க் ஆகணும். ஆனா நம்மால இன்னும் வெறிகுண்டு அட்டாக் தான் பண்றான். எங்கிருந்து அவனுக்கு இவ்வளவு பவர் கிடைச்சதுதான் ஒண்ணும் புரியல. ஏன்னா அந்த பாய்சனோட பவருக்கு அவன் பாடியே மறத்து போயிருக்கணும். பட் பையன் கொலவெறியோட கொலை காண்டில கூட்டுட்டு இருப்பான். இவன் மனுஷ பிறவியாங்கிற மாதிரி குரோக்கோடைலுக்கு டவுட் ஆயிருச்சு. அப்ப குரோக்கோடைல் ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா மிஸ்டர் 5 மங்கி டி லூஃபின்னு ஒருத்தன் பொளந்து கட்டிட்டான்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அவன் அந்த டைம் எல்லாம் குரோக்கோடைல கேள்விப்பட்டதே இல்ல. அதுவும் அந்த வாண்டட் போஸ்டர்ல நம்மளோட மூஞ்ச பார்த்துட்டு கண்டிப்பா ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிருக்கும், இவெல்லாம் அதுக்கு லாய்க்கே இல்ல, வேற யாராச்சும் தான் இதை பண்ணிருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அலபாஸ்டா வந்துட்டாங்கல்ல, அந்த நியூஸையும் கேள்விப்பட்டு ரொம்பவும் காண்டாயிருப்பான். என்னன்னா விவியையும் மத்தவங்களையும் அலபாஸ்டா வரதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளுறதுதான் ஃபர்ஸ்ட் பிளான். ஆனா பைரட்ஸோட வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டவனே காண்டாயிருப்பான். என்ன சொல்ல வரான்னா அந்த அளவுக்கு லூஃபி எல்லாம் பெரிய அப்பாட்டக்கரா அவன் நினைக்கவே இல்ல. பட் இப்ப அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் மேட்டரே தெரியுது லூஃபியும் ரொம்பவும் பயங்கரமான ஆள் தான். ஒன்னே காண்டாயி கொக்கி உடஞ்சு போன கையில கத்திய வர வச்சிருவான். அதுக்கப்புறம் லூஃபிய பார்த்து எங்க இருந்து வந்தோன்னு கூட தெரியாத ஒரு பொடி பைய என்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட மோதலாமா, என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு வேகமா பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணுவான். அப்பன்னு லூஃபி குனிஞ்சு நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா, எவனா இருந்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு ஒரே மிதி அப்படியே அடிச்ச போர்ஸுக்கு ஸ்வைன்னு மேல போவான். இங்க முதல்ல இருந்தே அசந்து போய் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. நம்மால பண்ற ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து அவரை ஷாக் ஆக்கிக்கிட்டே இருக்கு. மேல பிளைங்ல போன குரோக்கோடைல் நீ இந்த சீக்ரெட் டெம்பிள்லயே செத்து போடான்னு சொல்லி கையில ஒரு சூறாவளியை உருவாக்கி அட்டாக் பண்ணுவானா. அப்படி அவன் அடிச்சதுல அந்த இடமே கண்ணா பின்னான்னு உடைய ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி உடைஞ்சு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையா? லூஃபி என்ன பண்ணுவான், அவன் வயிறு ஃபுல்லா காத்த ஃபுல் பண்ணி அப்படியே ஒரு திருகி கீழே பார்த்து வாயை ஓபன் பண்ணுவான். காத்து சும்மா பயங்கரமா கீழே அடிச்சவன நம்மால பிச்சுக்கிட்டு மேல வருவான். ஏன்னா அந்த குரோக்கோடைல் மேல பிளைங்லயே இருந்துகிட்டான். கீழே போனா லூஃபி அடிப்பான்ல, இப்ப லூஃபியே பிச்சுக்கிட்டு மேல வர்றான். வரவன் கம்னு சொல்லி அட்டாக் பண்ண வருவானா. அவன் என்ன பண்ணுவான், வாடா உன்னைய பொளந்துறேன்னு அவன் கைய மண்ணாக்கி அந்த மண்ணை 3 ஆக்ஸா மாத்திடுவான். அந்த ஷார்ப்பான ஆக்ஸ்ல வந்து லூஃபி இடிச்சானா பாடி துண்டு துண்டா போயிரும்ல. எப்படி வில்ல பயலோட பிளான பாத்தீங்களா? ஆனா லூஃபி அதுக்கெல்லாம் பயப்படவே இல்ல. ஆக்ஸா இருந்தாலும் கவலையே இல்லன்னு வெறி கொண்டு ஒரு பஞ்சு வைப்பான். அவன் அடிச்சடியில அந்த ஆக்ஸே மண்ணா மாறிடுச்சு. அப்புறம் என்ன மண்ணுக்குள்ள கைய சும்மா சொயின்னு கொண்டு போய் அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து. அதோட விடல, அடுத்தடுத்து ஏகப்பட்ட பஞ்சு வைப்பான். ஒரு அடி மிஸ் ஆகாம எல்லாமே குரோக்கோடைல் மேலதான் விழும். ஒக்காமக்கா அவன் அடிக்கிற அடியில குரோக்கோடைலால அசைய முடியல. ஏன்னா அப்படி ஒரு வெறியோட அடிக்கிறான். அதை விட சூப்பர் என்னன்னா இவன் அடிக்கிற அடியில மேல அப்படியே வைப்ரேட் ஆகி பெரிய பில்டிங்கே சாஞ்சு அந்த பில்டிங்கை பிச்சுக்கிட்டு மேல வருவான். சொல்ல போனா லூஃபி அவனோட மொத்த வெறியையும் யூஸ் பண்ணி அடிச்சிருக்கான். அப்படி நம்மளால பிளைங்ல வெளியே வந்துருவான். இங்க கிங் பார்த்துட்டு மிரண்டுருவாரு. ஏன்னா இந்த சீக்ரெட் பிளேஸ் மேல அவ்வளவு பெட்ராக்ஸ வச்சு அடிக்கி இருக்காங்க. ஆனா அதுவே உடஞ்சு போற அளவுக்கு நம்மளால அடிச்சு திருக்கி விட்டுருக்கான்ல. இங்க மிச்சவங்க எல்லாம் ரபலாரிமையா கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ சஞ்சய் பார்த்துட்டு அங்க பாருங்க என்னன்னு எல்லாம் கூடுவாங்க. பார்த்தா குரோக்கோடைல் பிளைங்ல இருப்பான். அதுவும் அடி ஒங்கூட்டடி எங்கூட்டடி இல்ல ஊடு கட்டி அடிச்சிருக்கான். அதனாலேயே குரோக்கோடைல் அந்த கிளாக் டவருக்கும் மேல பறந்துட்டு இருப்பான். விவி இவனால இவ கிங்டமே அழிய போகுதுன்னு அன்னைக்கு ஒரு நாள் தேம்பி அழுதுருப்பான். லூஃபியும் சொல்லிட்டே இருந்திருப்பான், நான் குரோக்கோடைல பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதேன்னு. இப்ப சொன்ன மாதிரியே குரோக்கோடைல அடிச்சு அவ கண்ணு முன்னாடி பறக்க விட்டான்ல, அவ கண்ணுல அப்படி ஒரு ஷாக்கு. லூஃபி வச்சு செஞ்சுட்டான்னு இங்க இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல. ஏன்னா அப்படி ஒரு இடத்துல இருந்து எப்படி அவன் இவ்வளவு ஹைட்டுக்கு பறந்து வந்தானே தெரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு தெளிவா தெரியுது, இந்த வேலையை பண்ணது லூஃபி தான், அவன் தான் அடிச்சு ஜெயிச்சுட்டான்னு. அத்தனை பேர்த்துக்கும் ஆனந்த கண்ணீரே வரும், லூஃபி ஜெயிச்சுட்டான்னு. உடனே விவிக்கு சந்தோஷம் தான். ஆனா சண்டை கட்டிட்டு இருக்கானே, எனிமியே போயிட்டான், அதுக்கப்புறமும் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க, தேவையில்லாம ரத்தம் சிந்தாதீங்கடான்னு அவ கீழே போட்டு புறாண்டி தள்ளிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவளுக்கு பொறுமை போச்சு. சண்டைய நிப்பாட்டுங்கடான்னு ஒரு கத்துவா. அப்ப அப்படியே மேல காட்டுறாங்க. மேகத்துல இருந்து மலைத்துளி அப்படியே கீழே வரும். அந்த மலைத்துளியை நம்ம கோசா தான் ஃபர்ஸ்ட் போய் பிடிப்பான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் துளி விழல, அதை பிடிச்சான். இவன் இன்னும் உயிரோட இருக்கானான்னு எல்லாம் பார்த்து ஷாக் ஆவாங்க. அந்த டைமுங்கும் போது 2-3 சொட்டு மழை விழுமா. அப்ப அவனுக்கு அவங்க அப்பா சொன்னாதான் ஞாபகத்துக்கு வரும். எப்பவுமே எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டுட்டே இருக்காத கோசா, நம்பிக்கைன்னு ஒண்ணு வையின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது மழை வரும்னு நம்பிக்கை வையின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப பார்த்தா சடனா மேகமெல்லாம் கருத்து பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான் சண்டை முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவான். அவ்வளவுதான் சண்டை போட்டுட்டு இருக்க அத்தனை பேருமே ஸ்டாப் ஆகி ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. மழை பெய்யறதுனால அந்த டஸ்ட் எல்லாமே அப்படியே கிளியர் ஆகுமா. எல்லாம் அமைதியா நின்னுட்டு இருக்கும் போது அப்பதான் விவி ஒரு கத்துவா, எல்லாம் சண்டை போறத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப அவ கிளாக் டவர்ல இருந்து கத்துன கத்து எல்லாத்துக்குமே கேட்டுரும். அவ்வளவுதான் கையில வச்சிருந்த கத்தி கடப்பாரன்னு எல்லாத்தையுமே கீழே போட்டுருவானுங்க. ஆக்சுவலா பிரின்சஸ் வரலன்னு தான் நினைச்சானுங்க. ஆனா புள்ள வந்திருக்கா. அந்த டைம் மேல பிளைங்ல போனானே குரோக்கோடைல் அப்படியே கீழே செம ஃபோர்ஸ்ல வந்து விழுவான். அவன் மட்டுமா லூஃபியும் வந்து புதகடியில விழுவான். இங்க இதோட நம்ம லைஃப் காலின்னு நினைச்சாரு. ஆனா தப்பிச்சிட்டாரு. இங்க குரோக்கோடைல் இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்தா எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துல குரோக்கோடைல் வந்து விழுந்தாருன்னு. அப்ப நம்ம யூசோப், எது குரோக்கோடைலா, அந்த நாய் இந்த கண்ட்ரிக்கு என்னென்ன துரோகம் பண்ணான்னு நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன், அவனை விடவே கூடாதுன்னு சொல்லுவானா. தஞ்சி மண்டையோட புடிச்சு நீ ஒண்ணு கிண்ட வேண்டாம், மூடிக்கிட்டு
சொல்லிட்டு இரு, அது மட்டும் போதும்பா. அந்த டைம் எல்லாரோட அட்டென்ஷனுமே திரிய பார்த்து மட்டும்தான் இருக்கும். அவ அழுதுகிட்டே சொல்லுவா, பழைய மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இனிமேட்டு நமக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம், எல்லா கஷ்டமும் இதோட முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு யாருமே ரத்தம் சிந்தக்கூடாது, எல்லாத்தையும் நிறுத்துங்கம்பா. அப்ப கொடையில காட்டுறாங்க, பல்லு போய் பேன்னு கிடப்பான். இங்க கிங்குக்கு செம ஹாப்பி. லூஃபிய பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லுவாரா, நோ மென்ஷன் இழுச்சுக்கிட்டே சொல்லுவான். அந்த டைம் அந்த மார்ச்சுரி டெம்பிள் மொத்தமா இடிஞ்சு விழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.